2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. முன்னிலை மற்றும் வெற்றி நிலவரங்களை பார்த்து வருகிறோம் நேயர்களே. ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த முறையும் தோல்வியை கண்டிருக்கிறார். ராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தோல்வியை கண்டிருக்கிறார். அதனுடைய நிலவரத்தை பார்த்து வருகிறோம். அதேபோல வேதாரண்யத்தில் ஓஎஸ் மணியன் வெற்றி முகம் கண்டிருக்கிறார். ராயபுரத்தில் ஜெயக்குமார் தோல்வி முகம் கண்டிருக்கிறார், தோல்வி அடைந்திருக்கிறார். தற்போதைய நேரத்திற்கான அந்த முன்னிலை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். ராயபுரத்தில் டெபாசிட்டை இழந்து தோல்வி அடைந்திருக்கிறார் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். ராயபுரத்தில் டெபாசிட்டை இழந்து தோல்வியை கண்டிருக்கிறார் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். தற்போதைய இந்த முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அதுபோலவே அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அவரும் தோல்வியை அடைந்திருக்கிறார். அதிமுகவினுடைய வேட்பாளர் ராயபுரம் வேட்பாளர் ஜெயக்குமார் டெபாசிட்டை இழந்து தோல்வி அடைந்திருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அரக்கோணம் தனி தொகுதியினுடைய நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக வேட்பாளர் காந்திராஜ் வெற்றி அடைந்திருக்கிறார். விசிக வேட்பாளர் எழில் கேரலின் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அரக்கோணம் தனி தொகுதியினுடைய நிலவரங்களை பார்த்து வருகிறோம். தாவேக வேட்பாளர் காந்திராஜ் வெற்றி அடைந்திருக்கிறார். விசிக வேட்பாளர் எழில் கேரலின் தோல்வியை கண்டிருக்கிறார். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், ஜெயக்குமார் அவர்கள்லாம் இப்போ டெபாசிட்டிலிருந்து ஒரு தோல்வியை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது முன்றைய தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு மோசமான ஒரு ரிஃப்ளெக்ட் வந்திருக்கு. ராயபுரத்தில் எனக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள், நான் தான் முடிசூடா மன்னனாக இருந்தேன், பாஜக கூட்டணினால தான் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பறிபோனது என்றெல்லாம் பலமுறை அவர் பேசியிருக்கிறார். இப்போ அவருடைய அந்த வேட்பாளர் சுபேர்கான் என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர், அவர் இஸ்லாமியர், அவருக்குமே கூட தோல்வி தான் கிடைத்திருக்கிறது. அப்போ தாவேகா அலை இவர்களை காலி செய்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இது ஒரு வேவா தான் நீங்க கன்சிடர் பண்றீங்க. அது என்ன காரணங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் அந்த அலை அடிச்சிருக்கு. இல்ல இதுல என்ன நமக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, திமுக தோற்பது இது முதல் முறை அல்ல, எத்தனையோ தோல்விகளை கடந்திருக்கிறது. அதை தோல்வியை கடந்து மறுபடியும் வெற்றி பெற்ற இயக்கமாகவும் அது பல முறை வந்திருக்கிறது. அது பிரச்சனை அல்ல. அது வழக்கமாக திமுக தோற்கிற போது அந்த இடத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பை பெறும். இந்த முறை அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு அப்படியே இருக்கிறது. ஆனால் கட்சி சாராதவர்களினுடைய வாக்கு அதிமுகவுக்கு வரல. அதனாலதான் அவர்கள் அதிகார மையமாக மாற முடியவில்லை. அப்ப அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, வாக்காளர்களிடத்துல மிக நீண்ட காலமாக திமுக அதிமுக வேணாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மூன்றாவது சக்தி அப்படிங்கிறது எப்பவுமே வலிமை பெற்றதாக வாய்ப்பே இல்லை. இதுவரைக்கும் மக்கள் நல கூட்டணியாக இருக்கலாம், அதற்கு முன்பே தேமுதிகவா இருக்கலாம், அதற்கு முன்பு இப்ப சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், பாமக, எல்லா கட்சிகளுமே மூன்றாவது சக்திகள் முளைக்கும். ஆனால் அவர்கள் முண்டி அடிச்சு இந்த இரண்டு சக்திகளோடு மோதி ஒரு கட்டத்துக்கு மேல வெற்றி பெற முடியாமல் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டதான் கடந்த கால வரலாறு. இந்த முறை மூன்றாவது சக்தி முதன்மை சக்தியாக மாறி இருக்கிறதோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதுல நமக்கு என்னன்னா, ஒரு கொள்கை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள்னா இது ஜனநாயகத்தின் வெற்றி, எளிய மனிதர்களின் வெற்றி நம்ம பாராட்டலாம். எந்த பெரிய அளவுல எந்த கொள்கையுமே முன்வைக்காமல் ஒரு திரைக்கவர்ச்சியை வைத்து திரையில சாகசம் செய்யக்கூடிய ஒரு கதாநாயகன் தரையிலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவான், அந்த சாகசங்களை நிகழ்த்தி விடுவான் என்று நம்புகிற அந்த திரை பிம்பத்திலே இருந்து ஒரு தலைவனை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை அவ்வளவு எளிமையாக அப்படி சிந்திக்க தெரியாமல் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்னு சொல்லிட முடியாது. எல்லா தரப்புகளிலிருந்துமே வெற்றி ஓட்டுகள்லாம் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இல்ல, அதாவது இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறதுனா, நீங்க பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா கல்வியாளர்களா இருப்பாங்க, படித்தவர்களா இருப்பாங்க, மருத்துவர்களா இருப்பாங்க. ஆனால் அரசியல் அறிவு பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய கல்வி முறையிலையோ நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையோ குடும்பங்கள்ல அரசியல் பேசுவதற்கு அனுமதி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பகுதி நம்ம அரசியல் பேசுவதே, குறிப்பா வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை எந்த அரசியல் கூட்டத்துக்கு அழைச்சு செல்ல மாட்டாங்க. அப்ப அரசியல் படுத்தப்படாத ஒரு தலைமுறை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இல்ல, அப்படி புரிஞ்சுக்கணுமா? எல்லாமே சரியாக தான் இருக்கிறது. இப்ப 2 திராவிட கட்சிகளும் ஒரு நல்லாட்சியை கொடுத்து ஒரு வளர்ச்சி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. அந்த வளர்ச்சியினுடைய பிரதிபலிப்புகளாக தான் இப்ப இந்த கட்சி முளைத்திருக்குதுன்னா அதனுடைய பிரதிபலனா தான் அவங்க வந்திருக்காங்க. வாக்களிப்பவர்களும் அந்த வளர்ச்சி அடைந்த திராவிட கட்சிகளால வாய்ப்பு பெற்றவர்களே அந்த வாய்ப்பை நாம் எப்படி பெற்றோம்? ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை செய்யறாருன்னா அந்த டைட்டில் பார்க்கை உருவாக்கியது கலைஞர் கருணாநிதி என்பது பாரியான உணர்வு இல்ல அவருக்கு. அது பற்றி தேடல் அவருக்கு இல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அறிவுனாலதான் நம்ம ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கோம்,
அதற்கான ஒரு கட்டமைப்பை ஒரு அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கிறது. நம்ம ஒரு கிராமப்புறத்துல வந்து பின்தங்கிய கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறதுனால தான் நமக்கு கல்வி கிடைச்சிருக்கு. அங்கு சத்துணவு போட்டதுனால தான் நம்மளுடைய ஏழ்மை காலத்துல நம்மளால படிக்க முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு மினி பஸ் வந்து அரசு பேருந்து இருந்ததுனால தான் நம்ம அது பக்கத்து டவுனுக்கு போய் படிக்க முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு அரசு கல்லூரி இருந்ததுனால தான் மேற்படிப்பை தொடர முடிஞ்சிச்சு. இப்ப இதெல்லாம் இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இல்ல, அவர்கள் அந்த அதை history பற்றிய அவர்கள் உணர்வற்றவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து உணர்த்த தவறிய தலைமுறையாக வந்து இன்றைய அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல வந்து இளைஞர்களை வந்து அவர்களுடைய புரிந்துணர்வை வந்து கைப்பற்ற தவறிவிட்டார்கள் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். ஆனால் 70ற்கு பிறகான மாற்றங்கள்ல வரும்போது அந்த வரலாறு மறந்து போகப்படுகிறது. அந்த லெகசி ஓட்டர்ஸ் இல்ல, மொழி போராட்டத்திலே தாய்மொழி காக்கிற போரிலே வந்து ஒரு தேசிய போராட்டத்தினுடைய கட்சி வந்து வீழ்த்தப்படுகிறது. இன்னொரு போராட்டத்தின் வழியாக இன்னொரு கொள்கையை வழிபட்ட அரசியல்ல தான் அது வீழ்த்தப்படுது. இந்த முறை என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, கொள்கைக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்பதற்கு பதிலாக கொள்கையே இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்பதை இவர் வந்து விஜய் நிரூபித்திருக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு வினோதமான விஷயமா நான் பார்க்கிறேன். கொள்கையற்றவர்கள் ஒரு பெருங்கூட்டமாக வந்து இன்றைய தலைமுறையில ஒரு நுகர்வு கலாச்சாரத்துல அவர்கள் எந்த சித்தாந்தத்தை பற்றி நமக்கு வந்து புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நலத்திட்டத்துக்காக ஓட்டு போடணும், திமுக தான் ஓட்டு போட்டிருக்கணும். நலத்திட்டங்களை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. அவர்கள் ஒரு கனவுலகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஒருவரை இன்னொரு கனவின் வழியாக ஒரு தனக்கான ஒரு அதிகாரத்தை வந்து அவர்கள் கண்டடைந்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். ஓகே, திரு வில்சன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்படின்னா தலைமுறை இடைவெளி அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மாற்றத்திற்காக 5 ஆண்டுகளுக்கு முறை ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புவார்கள். ஆனால் ஒரு தலைமுறை எப்படி விரும்புன்னா இது இல்லாமல் வேறு மாற்றம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. காங்கிரஸ் 1967 அப்படி தான் ஆச்சு. 1952 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கெடுக்கலை, 49 ஆரம்பித்த கட்சி. 57 பங்கெடுத்த போது 15 இடங்களை ஜெயித்தாங்க. திருப்பி 62 வந்து 50 இடங்களை ஜெயித்தாங்க. ஆனால் 67 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்கன்னா அந்த 15 வருடங்களில் என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கும். அப்பா சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடாது, நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். அவங்க 2 பேருக்கும் இடையில கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். அப்படித்தான் இல்லை, அது என்ன ஆச்சுன்னா அப்படித்தான் காங்கிரஸை விட்டு திமுகவுக்கு வந்தார்கள். அடுத்த தலைமுறை திமுகவை ஆதரிச்சது. ஒரு புரட்சியாக இருக்க வேண்டும், அப்பா வேற நம்ம வேற, சித்தப்பா வேற நம்ம வேற அப்படின்னு ஒரு புரட்சியாக இருக்க வேண்டிய யோசிச்சு அப்போ வந்து முரசொலி படித்தவங்களாம் வந்து சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டு படிப்பாங்க, வெளியே வச்சா வைக்கும், அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க, காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அந்த நேரத்தில் வளர்ந்தது. அடுத்த சமூகத்துக்கு இப்போ என்னன்னா ஒரு பத்திரிகை ஊடகம் வழியாக, அதற்கு பிறகு காட்சி ஊடகம் வழியாகவெல்லாம் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரவுது, வளர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ட்ரெண்ட்ல நம்ம பார்க்கும்போது சமூக ஊடகம் வந்து ஒரு மிகப்பெரிய இல்லை. அப்போ என்னன்னா வலுவுள்ள கொள்கைகள் மட்டும்தான் வளர முடியும். நீங்க சொல்ற பத்திரிகையிலையோ இல்லை கடிதம் மூலமாகவோ வலுவுள்ள கொள்கைகள் மட்டும்தான் நிற்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளம் மூலமா எந்த கொள்கை வேணாலும் எப்படினாலும் பரவிடலாம், எதை வேணாலும் ட்ரெண்ட் ஆக்கிடலாம். இப்போ திராவிட கட்சிகள் உண்மையாக புரிஞ்சிருக்க வேணும்னா சமூக வலைதளத்தின் தாக்கங்கள் ஒரு தேர்தலையே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு வலுவானது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அதுவே வந்து தாவேகாவுக்கும் சேலஞ்சா அமையாதா? இவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா இவ்வளவு சரியாக ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்த இவ்வளவு காலம் அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியே சமூக வலைதளத்தினுடைய அலையில ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. நீங்க சொல்றது அடுத்த கட்டம், அது சஸ்டைனபிலிட்டி. ஒருவேளை இதே தான் பீக்கா இருந்தாலும் இருக்கலாம் தாவேகாக்கு. இதற்கு மேல அந்த இதை தக்க வைக்கிறதுக்கு தான் பெரிய போராட்டம். இந்த உச்சத்துக்கு ஈஸியா வந்துட்டாங்க அவங்க. செரிஷ்மா வச்சு கவர்ச்சியை வச்சு புரட்சிகரமான வார்த்தையை பேசி உச்சத்துக்கு வந்தாச்சு. எந்த கொள்கையும் பெருசா கிடையாது. பட் இனிமேல் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு எந்த அளவுக்கு இருக்கும். இப்போ எடுத்த உடனே 2500 ரூபா கொடுக்கணும், 2 கோடி இப்போ 30 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு. எடுத்த உடனே இப்போ 5 லட்ச ரூபா காப்பீடு திட்டம் இருக்குது, 25 லட்சத்துக்கு காப்பீடு கொடுக்கணும். எடுத்த உடனே வந்து மாணவர் கடனை ரத்து பண்ணணும். எடுத்த உடனே இப்போ வந்து விவசாய கடனை ரத்து பண்ணணும். எடுத்த உடனே மாமா சீர் அண்ணன் சீர் எல்லாமே கொடுக்கணும். எடுத்த உடனே 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும். இப்படி எக்கச்சக்கம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க மேலே பழிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? சட்டமன்றத்தில் வந்து ஆஃப் த கேமரா பேச முடியாது, பேசிதான் ஆகணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் அடுத்த சேலஞ்சு. பட் இன்னைக்கு அவர்களுடைய வெற்றியை நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகணும். ஜனநாயகத்தில் நம்ம அங்கீகரிக்கிறோம் அவருடைய வெற்றியை. தனி பெரும்பான்மையை இலக்கங்களாக பெற முடியல.
இனி இதுல நிறைய காம்பினேஷன்ஸும் வந்து இனிமேல் நம்ம பார்க்க போறோம். நம்ம நிச்சயமாக போஸ்ட் போல் சில அலையன்ஸ் கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போஸ்ட் போல் அலையன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்படும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ப்ரீபோன்ஸ் அலையன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் போஸ்ட் போலில் எந்த அளவுக்கு யார் எந்த அணிக்கு மாறுவார்கள், யார் தாவேகா கூட போவார்கள் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஏதாவது ஒன்று போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஏன்னா தாவேகாக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்போ அணிகள் மாறலாம். இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னென்னா இதில் ஒன்று பார்க்கணும். நீங்கள் நம்ம மன்னராட்சியை ஒழிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் தனித்தலைவர்களை போற்றி வணங்குகிற ஆட்சியில் தானே தொடர்ந்து வருது. இப்போ நீங்கள் திருவிக நகர் எடுத்துக்கோங்க. திருவிக நகர்னா இப்போ KS ரவிக்குமார் திமுகவில் மிக ஒரு நல்ல மனிதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எழும்பூர் தொகுதியில் தான் முன்னாடி இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப சாஃப்ட் மேனு, எல்லாமே தெரியும். அவர் அறிமுகமானவர். பக்கத்து தொகுதி தான் திருவிக்கிறார், அவர் தோற்கிறார். சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி. அதாவது அந்த சென்டிமெண்ட் வந்து இயற்கையாகவே மக்கள் மனதில் இருக்கும். அது பட்ட பகலில் நடுவை வெட்டி கொல்லப்பட்டார் போது அவர்களுடைய மனைவியின் போது அந்த சென்டிமெண்ட் இருக்கும். ஆனால் 2 பேரும் தோற்று யாருன்னே தெரியாத ஒரு பல்லவின்னு ஜெயிக்கிறாங்க. அப்போ தனி மனித துதி பாடல்கள் இன்னைக்கும் அங்க வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட வாக்களிப்பும் இல்ல, ஒரு எமோஷன் ட்ரிவன் இல்ல, அதே மாதிரி வந்து ஒரு அஃபெக்ட் ட்ரிவன் இல்ல, மூட் ட்ரிவன், அல்காரிதம் ட்ரிவன் வாக்களிப்பு தான் நடந்துருக்கு. இப்போ இதுல என்ன வித்தியாசம் தெரியுமா அபிநயா? 67 வந்து ஒரு தலைமுறை இடைவெளி, அப்பா வழியில நம்ம போக கூடாது. அது இப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் என்ன ஆச்சுன்னா அப்பாவை நம்ம வழியில மாத்தணும். ஆமா, நிறைய பக்கங்கள் சொல்றாங்க ஓட்டு போட வச்சிருக்காங்க. அதுதான் நிறைய பேரண்ட்ஸ், நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன சொல்றாங்க, என் பிள்ளை கேக்குதுப்பா அதனால போட்டோம்பா அப்படின்ற மாதிரி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதுவும் நம்ம நினைச்சதை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இந்த தேர்தலில் அப்படின்றது. ஆனால் எந்த விதத்தில் தாக்கலை ஏற்படுத்தாலும் இதற்கு முக்கிய காரணங்கான திராவிட கட்சிகள். நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைகிட்ட நீங்கள் கொள்கையோ லட்சியங்களையோ கொண்டு போய் சேர்க்கல. இந்த தேர்தலில் அது 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு தலைமுறையை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல இந்திய அரசியல் பாணியில ஒரு கட்சியினுடைய ஜெனித் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ஆண்டுகள் இருக்குங்கிறப்போ ஒரு 50 ஆண்டுகள் மேற்பட்ட காலங்களில் திமுக, அதற்கப்புறம் அதிமுகன்னு அவங்களுடைய ஜெனித் பாயிண்ட் அட்டைன் பண்ணிட்டாங்க. முதுபெரும் தலைவர்கள், பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய ஸ்டாலின் அவர்கள் நிரூபிச்சிருந்தாரு. ஆனாலும் ஒரு கட்சிக்கு இவ்வளோ டியூரேஷன் தான் அந்த ஜெனித். அதை அட்டைன் பண்ணிட்டா ஒரு லோவை அடைந்து தான் ஆகணும். புது ஒரு சித்தாந்தங்களோ ஏதோ ஒன்று வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தி கோல் போஸ்ட் மாறிடும். இந்த கோல் போஸ்ட் வேணான்ற எண்ணத்துக்கு வந்துடும். அன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த அவசியம் இன்றைக்கு அந்த அவசியம் இல்லைன்னா அப்போ திராவிட கட்சிகளும் தன்னை அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம யோசிக்கணும். திராவிட கட்சிகளும் தன்னை அப்டேட் பண்ணியிருக்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை வந்து எதனுடைய ஐடியாலஜிக்கலாவோ இல்ல தமிழ்நாட்டு அரசியலினுடைய தேவையில எந்த கட்சியினுடைய இன்னொரு முகமாக ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. சுத்தமா நம்ம அவங்க முழு அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றாலும் சரி அந்த வெற்றிக்கும் ஆனா அவங்க கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த கொள்கை? 5 தலைவர்கள் அவங்களுக்கு கொள்கை தலைவர்கள். அடுத்த மாநாட்டில் என்ன ஆச்சுன்னா பேரறிஞர் அண்ணா சேர்ந்துட்டாரு கொள்கை தலைவரா. அதற்கு அடுத்தது எம்ஜிஆர் சேர்ந்துட்டாரு. அதற்கு பிறகு செங்கோட்டையன் பாக்கெட்டோடு சேர்ந்து ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. கொள்கை தலைவர்கள் மாறினே வந்துச்சு. 67 தேர்தல் உதாரணம் சொன்னாங்க அண்ணா தேர்தல். அடுத்து 77 தேர்தல் எம்ஜிஆர் தேர்தல் உதாரணம் சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்கன்னா NT ராமாராவ் தேர்தல் உதாரணம் சொன்னாங்க. ஆனால் அவங்க கோல் போஸ்ட் மாறி இருக்கு. இனிமேல் எப்படி வர போறாங்கன்னு தெரியாது. இனிமேல் ஒருவேளை பக்குவப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வரலாம், வளர்ச்சியும் அடையலாம், நம்ம வாழ்த்துறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த தேர்தலில் நடந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பணம் தேர்தலை மாற்ற முடியாது. இது ரொம்ப முக்கியம். எந்த கட்சியா இருந்தாலும் சரி பணத்தை கொடுத்து தேர்தலை நாம் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்றது எல்லா பகுதியிலும் எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். தற்போதைய நேரத்திற்கான முன்னிலை நிலவரங்களை பார்க்கலாம் நேயர்களே. 108 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வரதை நம்ம பார்க்கிறோம். குன்னூர் தொகுதியில் KM ராஜு திமுக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். குன்னூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். தற்போதைய நிலவரமாக நாம் பார்த்து வருகிறோம். அதே போல எடப்பாடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி அடைந்திருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி வெற்றி அடைந்திருக்கிறார்.
தற்போதைய நேரத்திற்கான வெற்றி நிலவரங்களை பார்த்து வருகிறோம். ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் டெபாசிட் இழந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி வெற்றி அடைந்திருக்கிறார். தூத்துக்குடியில் தாவேக வேட்பாளர் ஸ்ரீநாத் வெற்றி அடைந்திருக்கிறார். அமைச்சர் கீதா ஜீவனை எதிர்த்து களம் கண்ட ஸ்ரீநாத் வெற்றி அடைந்திருக்கிறார். ஒரு திரைப்பட நடிகர் விஜய் அவர்களுடைய நண்பரும் கூட. அவர் அமைச்சர் கீதா ஜீவனை எதிர்த்து களம் கண்டிருந்தார். அவர் அங்கு வெற்றி அடைந்திருக்கிறார். தூத்துக்குடியில் தாவேகா வெற்றி அடைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். தாம்பரம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சரத்குமார் வெற்றி அடைந்திருக்கிறார். 1,17,553 வாக்குகளை அவர் தாம்பரம் தொகுதியில் நம்ம பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த நேரத்தினுடைய அந்த முக்கியமான வெற்றி நிலவரங்களை பார்த்து வருகிறோம் நேயர்களே. திரு பாக்கி, இதுவரைக்கும் ஒரு தேர்தலை வெல்வதற்கான காரணிகள் அப்படின்னு பல யூகங்கள், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தீர்மானித்து வைத்திருந்தது எல்லாம் தாவேகாவினுடைய இந்த வெற்றி மாற்றி இருக்குது, உடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? நீங்கள் சொன்ன ஒரு வகையில் ஒத்துக்கிட்டேன். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு ஆட்சியாளர் மீதான ஒரு அதிருப்தி, அலுப்பு, அப்புறம் எதிர்க்கட்சியில் ஒரு வலிமையான சக்தி, கூட்டணி, இதெல்லாம் பல்வேறு காரணிகள் இருக்கின்ற ஒரு கட்சி ஆட்சி மாற்றத்துக்கு. ஆனால் இந்த முறை திமுக மீது அலுப்பு, எதிர்ப்பு இருந்தாலும் கூட தோல்வியை தழுவுகிற அளவுக்கு போகுமான்றது வியப்பாக தான் இருந்தது. அதே மாதிரி அதிமுகவும் கணிசமாக களப்பணியாற்றியது. நம்ம அதை லேசாக மதிப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சில தலைவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது கூட வியப்பாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஓராண்டாகவே களப்பணியாற்றிருக்கார். தேர்தலுக்கு திமுகவுக்கு ஈடு கொடுத்து பணியாற்றியிருக்கார். அவருக்கும் மிகப்பெரிய குறைந்த இடங்கள் கிடைச்சிருக்குது, வியப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு இல்லாமல் வெறும் வசீகரம் மட்டுமே அப்படின்னா, கடந்த காலங்களில் இவ்வளோ வசீகரமான தலைவர்கள் விஜயகாந்த் இருந்திருக்காரு, கமல்ஹாசன் இருந்திருக்காரு, இவ்வளோ தலைவர்கள் இருந்து கூட அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது. அவர்களும் இப்போ ஒரு நடிகராக உச்சத்திலிருந்து வந்திருக்கிறார் விஜய். அவங்க அந்த உச்சத்திலிருந்தே அரசியலுக்கு அந்த காலகட்டத்தில் வந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்ப இருபெரும் தலைவர்களும் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அப்ப விஜயகாந்த் வந்தார்கள். இல்லை, விஜயகாந்த் அவரும் உச்சத்தில் தான் இருந்தார். ரொம்ப அப்படி ஒன்றும் அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில், சிவாஜி கணேசனோ எம்ஜிஆர் அவர்களோ போன்றவர்கள்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் தான் அரசியலில். எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கிய பிறகும் பல வெற்றி படங்களில் நடித்தார். முதலமைச்சராக அந்த தருணம் நெருங்கி வர்ற சமயத்தில் ஆல்மோஸ்ட் சினிமாவிலேருந்து முழுக்க அரசியல் கவனத்துக்கு. நீங்கள் எம்ஜிஆர் சினாரியோட ஒப்பிடுறீங்களா? இல்லை, நான் அதையும் ஒப்பிடலைங்கிறேன். ஏன்னா அது கூட, ஏன்னா அதை ஒப்பிட்டோம்னா எம்ஜிஆருக்கு ஈக்குவல் டிராவல் இந்த அரசியல் உண்டு. காங்கிரஸ் இருந்தார், திமுக இருந்தார், அதிமுக தொடங்கினார். அவருக்கு லாங், இப்போ ஒரு 30 ஆண்டுகள் திரையுலக பயணம் மாதிரி அரசியல் பயணம் இருந்தது. இதெல்லாம் இல்லாமலே விஜய்க்கு புரியல. ஒரு இளைஞர்களும் இல்லாத ஒரு புது இன்னொரு பார்வையை வைக்கிற இளைஞர்கள் வாக்குகள்ன்றது நிச்சயம் அது இருக்கு. நிச்சயமா அவருக்கு இளைஞர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதே மாதிரியான சூழல் மறுமலர்ச்சி திமுக தொடங்கிய போது வைகோக்கு இருந்தது. அப்போது பல கல்லூரியில் திமுக ஆதரவு மாணவர்கள்லாம் அதிமுக மறுமலர்ச்சி திமுக மாணவர்களாக மாறியதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். மாணவர் பேரவையில் ஒரு திமுக ஐடென்டிட்டியோடு இருக்கிறவங்கெல்லாம் மதிமுக ஆன சம்பவத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கவே இல்லை. இது ஒரு வியப்பாகவே இருக்குது. இது இத்தனை விஷயங்களில் என்ன எப்படி வந்ததுன்றது அது ஆராய வேண்டிய விஷயமா தான். எம்ஜிஆருக்கு ஒரு பாப்புலிஸ்ட் கரிஸ்மா இருந்துச்சு. அதே மாதிரி என்டிஆருக்கு ஒரு ஐடென்டிட்டி இன்சர்ஜென்சி இருந்தது. தெலுங்கு பிரைட் அப்படியெல்லாம் சொல்லி அவர் வராரு. ஆத்ம கௌரவம்னு சொன்னார். அவர் பிரச்சாரத்தில் 83 பிரச்சாரத்தில் முன்வைத்த வாசகம் எனக்கு நல்லா ஞாபகம். ஆத்ம கௌரவமும் சுயமரியாதை. இங்க தமிழ்நாட்டுல போல அங்க ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்றாங்க. கெஜ்ரிவால் அவர்கள் வந்த பொழுது கூட ஒரு கவர்னன்ஸ்ல ஒரு மாற்றம், ஒரு இன்சர்ஜென்சி கொண்டுட்டு வரோம், ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது இருந்தது. இப்ப சிஸ்டம்கான மாற்றமா இங்க சொல்லப்படல. ஒரு பாப்புலிஸ்ட் மூவ்மெண்ட்டா தாவேகா வந்தனா இட்ஸ் வெரி ஷார்ட் பீரியட், ஒன்லி 2 years தான். அதுல எந்த ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டமோ இல்ல இதுதான் தாவேகாவினோட வலியுறுத்தல் எதுவுமே முன்வைக்கப்படல. இப்போ எது போலவும் இல்லாமல் இது ஒரு புது மாதிரியான ஒரு வெற்றியா எந்த கேட்டகரிக்குள்ள போடுறது, இதனோட விளைவு என்னன்னு நான் பார்க்க அதையே சொல்லி ஆகணும். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 77 வெற்றி பெற தொடர்ந்து வெற்றி பெற முடிஞ்சது.
அரவிந்த் கெஜ்ரிவால் 3 முறை வெற்றி பெற முடிஞ்சது, என்டி ராமராவ் 2-3 முறை வெற்றி பெற முடிஞ்சது. அவர் மறைவுக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. இந்த மாதிரி எந்த அடிப்படை காரணிகள் இல்லாமல் ஒரு கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது என்றாலும் கூட இது தன்னை அரசியலுக்கேற்ப கொள்கைக்கேற்ப ஒரு தகவமைத்து கொண்டால் அப்டேட் பண்ணிக்கிட்டா ஓகே, இல்லைன்னா இந்த கட்சி நீடிக்குமாறு. ஸ்டெபிலிட்டி இஸ் தி क्वेश्चन அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.